எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து தெர்மாகோல் பிளஸ் ஐரன் ரீஇன்ஃபோர்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஒரு தெர்மாகோல் வால் பில்டிங். தெர்மாகோலை மெயினா வச்சு கட்டுற ஒரு பில்டிங் வச்சு தான் நாங்க பில்டிங் கட்டி தரோம். தெர்மாகோல் வச்சு இப்ப நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து நம்ம கிளைமேட் மற்ற கிளைமேட்ல எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபிளான ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. நம்ம கிளைமேட்டுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ இது நீங்க பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் தான். அதாவது தெர்மாகோல் பிளஸ் ஒரு ஐரன் மெஷ் வச்ச ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண ஒரு பேனல் வச்சு தான் வந்து நம்ம வீடு கட்டுறோம். தெர்மாகோல்ல தான் கட்டி கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஒரு சக்சஸா போட ஒரு ஃபார்முலா வந்து நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டில் பிளஸ் இந்தியாவில் இப்போ தான் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்றோம். நம்ம ரொம்ப நாளா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். நாங்க எல்லாம் ஃபாரின்ல இதை வந்து லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு வந்தது தான் இது. இந்த பில்டிங் வந்து தெர்மாகோல் தான் அப்படின்னா தெர்மாகோல் பிளஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம். இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம கிளைமேட் நம்ம கண்ட்ரிக்கு இது ஒரு ஏத்த ஒரு செட்டப் தான். வாங்க காட்டுறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ பாக்குறது தான் நீங்க அந்த நான் தெர்மாகோல் பேனல் சொல்லியிருந்தீங்களா, இதுதான் அந்த தெர்மாகோல் பேனல். இந்த பாருங்க, இதுல ரெண்டு பக்கமும் ஒரு ஜிஐ ஐரன் ரீஇன்ஃபோர்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு மெஷ்ல. பிளஸ் அதுக்கு நடுவுல தான் வந்து நம்ம தெர்மாகோல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ புரியுதுங்களா? இது வந்து நம்ம அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக நம்ம தெர்மாகோல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க பாக்குறதா வந்து நம்ம தெர்மாகோல் பேனல் வச்சு நம்ம அந்த பில்ட் பண்ண ஒரு பில்டிங். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இப்போ இருக்கிறோம். பாருங்க, இப்போ இந்த பேனல் வந்து நம்ம முதல்ல வந்து நிக்க வச்சு ஆர்டரா மவுண்ட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம சிப்ஸ் காங்கிரீட், அதாவது பட்டாணி ஜல்லின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ஜல்லியை வச்சு காங்கிரீட்டை வந்து இது ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ஒரு காங்கிரீட் வால் பேனல் தான். தெர்மாகோல் வந்து இது வந்து சென்டர்ல ஒரு இடத்தை அடைக்கிறதுக்காக மட்டுமே இருக்க தவிர இது ஒரு காங்கிரீட் வால் பேனல். இப்போ புரியுதுங்களா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல டைமிங் வந்து ரொம்ப குயிக்கா வந்து இந்த பில்டிங் கட்டனால முடியும். ரெண்டாவது, இப்போ நீங்க ரெகுலரா நீங்க கட்டுற செங்கல் இந்த மாதிரி செவுரை விட இது பாருங்க, உங்களுக்கு செவுரு ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு கம்பி இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்னு, ரொம்ப குயிக்கா வீடு முடியும். ரெண்டு, இந்த லென்டில் இந்த மாதிரி சமாச்சாரம் நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு விண்டோஸ் வைக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு அந்த லென்டில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒரு விண்டோ வேணும், ஒரு என்ட்ரன்ஸ் வேணும்னு நினைக்கிறோம், அங்க நீங்க கட் பண்ணி ஈஸியா நீங்க ரொம்ப இதை வச்சுக்க முடியும். ரெண்டாவது, இப்போ கீழே இப்போ நீங்க ரெகுலரா கட்டுற அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதே மாதிரி வீடு தான் மேலேயும் கட்ட முடியும். ஏன்னா கீழே இருக்க செவருக்கு மேல தான் மேல செவருன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வீடுல நீங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நீங்க கீழே ஒரு டிசைன்ல அழகா நீங்க ஒரு வீடு கட்டிக்கலாம், மேல வேற டிசைன்ல நீங்க வீடு கட்டிக்கலாம். கீழே செவரு இருக்கணும், அதுக்கு மேல தான் செவரு வைக்கணும்ன்ற பர்பஸ் இது வந்து கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் செவரு வந்து வச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த செவரே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒரு காங்கிரீட் தான். கம்பி காங்கிரீட் வச்ச ஒரு ஃபுல்லா இந்த செவரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லராவே ஆக்ட் பண்ணும். இப்போ நீங்க ரெகுலரா கட்டுற வீடுக்கு போடுற மாதிரி நீங்க பேஸ்மெண்ட்லாம் இதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கோட ஃபவுண்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஃபீட்ல நம்ம ஒரு ஃபில்லர் மட்டும் போட்டு ஃபுட்டிங் மட்டும் போட்டுடலாம். அதுக்கு மேல நீங்க இந்த வீடை வந்து நீங்க கட்டிக்கிட்டே வந்து வரலாம். அங்க ஹையஸ்டா நீங்க 4 அடுக்கு 5 அடுக்கு எவ்வளவு வேணாலும் கட்டலாம். இந்த செவரே உங்களுக்கு வந்து காங்கிரீட் தான். ஓகேங்களா? நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஜனங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக தெர்மாகோல் பில்டிங் சொல்றோம். இது வந்து ஒரு காங்கிரீட் பேனல் வீடு தான். இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பில்லர் வந்து அவசியம் இல்லை. லிமிட்ன்றது இதுல வந்து கிடையாது. இதுல வந்து சாதாரணமா நம்ம ரெகுலரா வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போட்டா அப் டு 4 ஃப்ளோர் வரைக்கும் நீங்க இந்த வீட்ல கட்டிக்கலாம். அதுக்கு மேல நீங்க ஸ்பெஷலா கட்டினா அதுக்கான ஃபவுண்டேஷன் எங்களால தனியா போட முடியும். நார்மலா நீங்க எத்தனை அடுக்கு வேணாலும் கட்டலாங்க. இதுல வந்து இவ்வளவுதான் லிமிட் அப்படின்ற ஒரு லிமிட் வந்து கிடையாது. நீங்க ரெகுலரா வீடு எந்தெந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டுறீங்களோ அதே மாதிரி எல்லாமே இதுலயும் பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி மட்டும் போடணும் போது இந்த ஒரு வாலோட திக்னஸ் பாருங்க, பிளாஸ்டிக் பண்றது சேர்த்து ஒரு 6 இன்ச்சஸ் வரும். இதுல வந்து ஹையஸ்டா 4 மாடி, அதாவது 4 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் G+3 வரைக்கும் இதுல கட்ட முடியும். ஒருவேளை இதுக்கு மேல நீங்க கேக்குறீங்க அப்படின்றப்ப இந்த பேனல்ல நாங்க கீழே வந்து டபுளா யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இந்த பேனல் நாங்க கீழே டபுளா யூஸ் பண்ணி மேல வந்து நீங்க ஒரு 2 கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் 2 ஃப்ளோர் போனது, அதுக்கப்புறம் சிங்கிள் பேனல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டெக்னிக்கலா நிறைய இருக்குது. கஸ்டமர் கேட்கும்போது அவங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அந்த வீடு நம்ம கட்டி தர முடியும். நீங்க எந்த வகையான ஆல்டர் நீங்க அந்த வீட்ல நீங்க ரெகுலரா கட்ட செங்கல் வீட்ல தான் நீங்க ஒரு சில ஆல்டர் டக்குன்னு பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இந்த வீட்ல நீங்க எப்படி வேணாலும் எந்த ஆல்டர் வேணாலும் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். டைமிங் சேவ் ஆகும், பில்டிங்கோட பலம் நல்லா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நினைச்ச மாதிரி கீழே ஒரு டிசைன் மேல ஒரு டிசைன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து தெர்மாகோல் பில்டிங்னால விலை கம்மியா வந்துடும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த வீடு வந்து உங்களுக்கு பலம் ஜாஸ்தி, கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ ரேட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். நான் தான் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பேனல் சுத்தி உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு ஜிஐ ஐரன் ரீஇன்ஃபோர்ஸ் இருக்கிறதுனால சுருங்கவோ விரியவோ உடையவோ அந்த ஐரன் வந்து உங்களுக்கு வந்து விடாது. ஓகேங்களா? ரெண்டாவது, சாதா செவத்துல உங்களுக்கு ஏர் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில வீடுல இருந்து பார்த்துருப்பீங்க, கிராக்கா ஓடி இருக்கும். இதுல அது வராது. ஏன்னா உங்களுக்கு உள்ள அந்த கம்பி ஐரன் ரீஇன்ஃபோர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதனால இதை நீங்க கேட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இதுல வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, ஜனங்களுக்கு ஈஸியா புரியணும், ஜனங்களுக்கு தெர்மாகோல்னா என்ன தெரியும், தெர்மாகோல்னா தான் தெரியுன்றதுனால தான் இது நம்ம தெர்மாகோல் பில்டிங் சொல்றோம். இதெல்லாம் நீங்களே பாக்குறீங்களே
இல்லை. இது பாருங்க, இது வந்து காங்கிரீட் வீடு தான். ஓகேங்களா, மற்ற பில்டிங்கை விட இது பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா, ஏன் நம்ம நாட்டிலேயே ஒரு சில பேங்க்லாம் வந்து லாக்கர் போடுறதுக்கு இந்த பேனல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்தை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஒரியும் உங்களுக்கு தேவையே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு செங்கல், இப்ப ஏசிசி பிளாக், ஹாலோ பிளாக்னு அதை விடவும் இதுதான் ரொம்ப பலமான ஒரு சேவருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோங்களா, இது ஃபுல்லாவே இந்த பேனலை சென்டர்ல வச்சுட்டு ரெண்டு சைடும், பேனலுக்கான ரெண்டு சைடும் உங்களுக்கு ஜிஐ ஐரன் ரீஇன்ஃபோர்ஸ் வச்சு காங்கிரீட் அப்ளை பண்ண ஒரு சிவர் தாங்க இது. இதுல நீங்க பலத்தை பத்தி நீங்க இதுல ஒரு துளி கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கிடையாது. உங்களுக்கு சாதாரண அந்த செங்கல் சிவர்லாம் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப குயிக்கா பண்ணுங்க. அதாவது வெளிப்பக்கம் இருக்கிற சூரிய வெளிச்சம் வந்து படும்போது அந்த வெப்பத்தை வந்து ஒரு வித்தின் செகண்ட்ல வந்து உள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆனா இந்த தெர்மாகோல் பேனல்ல நடுவுல தெர்மாகோல் வந்து ஒரு நல்ல இன்சுலேட்டர், உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த வெளியில அட்மாஸ்பியர், அந்த வெளியில இருக்கிற அந்த வெப்பம் வந்து உள்ள வந்து வராது. சோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஏசி இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு பவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும், டக்குன்னு ரூம் உங்களுக்கு கூலிங் வரும். எல்லா பெனிஃபிட்ல இது ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, இது செங்கல்ல கட்டுற வீடை விட கம்மியா தாங்க இருக்கும். இது வந்து அப்புறம் கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம். அதை பொறுத்து ரேட் வந்து வேரியேஷனுமே தவிர நீங்க செங்கல் கட்டுறத விட கம்மியா தான் இருக்கும். இந்த பேனல், அதாவது தெர்மாகோல் பேனல் ரொம்ப குயிக்காக கட்டி முடிக்க முடியுங்க. இது வந்து நீங்க செங்கல் மாதிரி ஒன்று மேல ஒன்று அடிக்கி அதை மறுநாள் கியூரிங் விட்டு அதுக்கு மேல செங்கல் அடிக்க அது பிரச்சனை இல்லை. டக்குன்னு பேனல் நிக்க வச்சோமா அது வந்து ஈஸியா பிளாஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 ஃப்ளோர் பில்டிங் பாத்தீங்கன்னா வித்தின் 3 மந்த்க்கு உள்ளேயே டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி சாவி கையில கொடுக்க முடியும். வியூவர்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா அந்த தெர்மாகோல்ல கட்டின வீட்டோட ஃப்ளோர்ல தான் வந்து நம்ம இப்போ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஃப்ளோர், இந்த ரூஃபே வந்து தெர்மாகோல்ல போட்டது தான். தெர்மாகோல் போட்டதுக்கு தான். இங்க பாருங்க, ஒரு 1000 லிட்டர் தண்ணி டேங்க், கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் வரும் இல்லைங்களா. அதை எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கான ஒரு சாம்பிளுக்காக தான் நான் வந்து காட்டுறேன். அதே வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க, இப்போ அந்த தெர்மாகோல் கட்டின வீட்டு மேல தான் வந்து பேசிட்டு இருக்கோம். இது வந்து காங்கிரீட் காமிச்சிங்களா, வாங்க இப்போ வீட்டுக்குள்ள வந்து காட்டுறேன். வியூவர்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடுலாம் வந்து தெர்மாகோல்ல கட்டின வீடு தான். பாருங்க, இதுல வந்து டைல்ஸ் போட்டுருக்கோம். ஓகேங்களா, அங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெர்மாகோல் வீட்டுக்குள்ள தான் வந்துருக்கிறோம். பாருங்க, எல்லாமே அந்த ரெகுலர் வால்ஸ், அப்புறம் அதுல ஜன்னல் வச்சுக்கிறது எல்லாமே அந்த ஃபினிஷிங் எப்படி நீங்களே பாருங்க. இது வந்து டோட்டலா வந்து முடிஞ்சு வீட்டுல வந்து கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லாமே ரெகுலரா இருக்கும். நான் ஆக்சுவலி உங்களுக்கு எல்லா வீடு இருக்க மாதிரி தான் இதுலயும் இருக்கு. இன்டர்னன்ஸ்னு ஒன்றும் பெருசாக அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு சுண்ணாம்பு அடிப்பீங்கல்ல, அதேதான் இதுக்கு எல்லா வீட்டுக்கும் மீட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு. மற்ற இதுல என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா உள்ள உங்களுக்கு செங்கல்னால இந்த செல் அரிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து வராது. ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இது கிச்சன். ஓகேங்களா, இதுல பாருங்க சிங்க், அதுக்கான கப்போர்டு, இந்த பாருங்க ஆர்வோ நிக்க வச்சிருக்கு, எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா, இது தெர்மாகோல்ல பண்ணது. பாருங்க, இது ஒரு பெட்ரூம், இது உள்ள உங்க அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகேங்களா, நார்மலா ஒரு பெட்ரூம் இருக்கு, அதே மாதிரி தான். வாங்க, இன்னொரு 1+1 பெட்ரூம் பாருங்க, இது அதே வீட்டோட பெட்ரூம். இதுவும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சு தான் கப்போர்டு வச்சுங்க. பாருங்க, ஏசிலாம் கூட ஈஸியா மவுண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா, ஏசி இதுல போடலாம். எல்லாமே நீங்க ஒரு ரெகுலர் வீட்ல என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இதுல நீங்க பண்ண முடியும். நம்ம எவ்வளவு வெயில் எவ்வளவு நமக்கு கஷ்டமா இருந்துச்சு இல்லைங்களா, இப்ப பாருங்க ஜஸ்ட் ஒரு ஃபேன் மட்டும் தான் உங்களுக்கு ஓடுது. எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு நீங்களே பாருங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து 3, அதாவது G+2 வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஆகவே இந்த கீழே இருக்கிற செவர் மட்டும் டபுள் பேனல் வந்து பண்ணிருக்கு. அது வந்து நம்ம இந்த ரூம் செப்பரேட் பண்றதுக்காக சிங்கிள் பேனல் வச்சு மட்டும் பண்ணிருக்கு. இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்க இதே பில்டிங் நீங்க மற்ற மெட்டீரியல் வச்சு கட்டியிருந்தா கண்டிப்பா 8 to 12 months வரைக்கும் ஆயிருக்கும். பட் நாங்க இந்த வீடு வந்து டோட்டலா 4 monthோட முடிச்சு கொடுத்தோம். அதாவது சார், இது வந்து தெர்மாகோல் வீடு அப்படின்னு சொல்றதுனால நீங்களே எங்களுக்கு பார்க்க வந்தீங்க. ஆக்சுவலி இதோட டெக்னிக்கல் வந்து ஸ்டீல் வால் பேனல் இல்லைன்னா காங்கிரீட் வால் பேனல். பேரளவுல தான் தெர்மாகோல். நீங்க அந்த ஜனங்களுக்கு ஈஸியா ஒரு ரீச் பண்ணா என்ன பண்ணுமோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த தெர்மாகோல் பேனல் நம்ம சொல்லுமே தவிர இது வந்து ஸ்டீல் வால் பேனல். ரெண்டாவது, இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேனலை வச்சு தான் சில பேங்கிங்லேயே வந்து லாக்கர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் தான். ரெண்டாவது, இது வந்து இந்த ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. எங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிலநடுக்க பூமி. கிட்டத்தட்ட இது இந்த பேனல் வச்சு நீங்க கட்டுறது கிட்ட 7 ரிக்டர் அளவுக்கு மேல நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இந்த பில்டிங் ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுத்துட்டு அப்படியே நிற்கும். ஆனா பக்கத்துல மற்ற பில்டிங் ரெகுலர் பில்டிங் எல்லாமே கீழே கொட்டிட்டு இருக்கும். இதுல அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதுல இருக்கிற மற்ற பெனிஃபிட்ல இது ஒரு பெனிஃபிட். பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர், நீங்க இந்த கிணத்துல நீங்க மழை காலத்துல போய் குளிக்கும் போது பார்த்தா தண்ணி விதவதன்னு தெரியும். வெயில் காலத்துல குளிக்கும்போது தண்ணி சில்லுன்னு தெரியும். அதே கிணத்துல அது எப்படி கேட்டா அந்த அட்மாஸ்பியர் 25 டிகிரி வந்து இந்த வீட்டுல எப்பயுமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்ப சாதாரணமா செங்கல் வீடு பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஹீட் வந்து ஈஸியா உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆனா இந்த பேனல் தெர்மாகோல் சொல்லணும்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸா யூஸ் ஆகிட்டு வெளியில இருக்கிற ஹீட்டும் உள்ள வராது, உள்ள இருக்க கூலிங்கும் வெளில போகாது. இதனால உங்களுக்கு இந்த ஏசியோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கூலிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்ல இதுவும் ஒன்று.